தர்மையான நாள் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 49, 50 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். அநேக பிரசங்கங்கள் அநேக வாட்டி நம்ம கேட்டிருக்கிறோம். அவர் வாக்கு பண்ணி நிறைவேற்றுகிற தேவன். நம்ம அடிக்கடிக்கு பாடி துதிக்கிற ஒரு பாடல். அவர் மனுஷன் எல்லாம் மறந்து போறதுக்கு சொல்றத செய்கிற தேவன். இங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்ற ஒரு அற்புதமான வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த வாக்கு நீங்க செய்யறேன் அப்படின்னு நீங்க எனக்கு கொடுத்த அந்த வாக்கு, அது என்னுடைய சிறுமையிலும் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆண்டவரே, உம்முடைய நீர் சொன்ன வாக்க நம்பி நான் என்ன பண்றேன்? வாழ்றேன். தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துல சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த வாக்கு தத்தத்துக்காக நம்ம எவ்வளவு காத்துட்டு இருக்கோம், எவ்வளவு உண்மையா இருக்கிறோம், எவ்வளவு நம்ம காத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம். கண்டிப்பா தேவன் சொன்னதை செய்வார். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா காத்திருக்கணும். எபிரேயர் 10 36 வசனத்துல எழுதியிருக்கு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. பொறுமையாய் தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், காத்திருக்கணும். சூழ்நிலைகள் நம்ம டெய்லி தியானிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் என்னுடைய சிறுமையில, ஆண்டவரே நான் ரொம்ப நொறுக்கப்படுறேன், ஆனாலும் நீர் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் எனக்கு அது நம்பிக்கையா இருக்கு. ஒரு எக்ஸாம் எழுதி எப்படி பரீட்சைக்கு காத்துட்டு இருப்போமோ, தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு அதுவும் இன்னும் அதிகமாய் நம்ம காத்துட்டு இருக்கும்போது கண்டிப்பா அது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஒருத்தர் சொந்தக்காரங்களோ இல்ல நம்ம நேசிக்கிறவங்க யாராவது வெளிநாட்டுல இருக்கும்போது அவங்க வருவாங்க அப்படின்னும் போது நம்ம காத்துட்டு இருப்போம். எப்போ வருவாங்க அப்படின்னு காத்துட்டு இருப்போம். இன்னும் அதை விட அதிகமாய் தேவன் சொன்ன வாக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். முக்கியமா அங்க பார்க்கும்போது நம்மளுடைய வேதனையில, நம்மளுடைய நெருக்கத்துல, நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் அந்த வாக்குத்தத்தம் நம்மளை உயிர்ப்பிக்கும், நம்மளை பலப்படுத்தும். அந்த சங்கீதத்துல நம்ம வாசிக்கிற சங்கீதம் 42 வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவை நான் நான் இன்னும் துதிப்பேன். இப்போ நமக்குள்ள கலக்கம், நமக்குள்ள சோர்வு, நமக்குள்ள டிசப்பாயின்ட்மெண்ட் வரும்போது நம்ம தைரியமா இருக்க வேண்டியது வாக்குத்தத்தத்தை நினைச்சு. வாக்குத்தத்தத்தை கொடுத்து நிறைவேற்றுகிற தேவன், அது நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த வாக்குத்தத்தத்திற்காக எவ்வளவு காத்துட்டு இருக்கோம், எவ்வளவு ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுது, காலமாகலாம், எப்படி வேணா நடக்கலாம், ஆனா வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? முக்கியமா அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்? நம்மளை உயிர்ப்பிக்கும், நம்மளை பலன் கொடுக்கும். ஆண்டவர் சொன்னார், செய்வார். அதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக காத்திருக்கணும். அத அத அநேக சூழ்நிலையில நம்ம அதுக்கு ஒரு ஒரு நம்மளை உற்சாகப்படுத்துற ஆவிக்குரிய காரியத்துல பலப்படுகிற ஒரு பலனா இருக்கு அந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை அடிக்கடிக்கு சொல்லணும். அதை நினைக்கணும். அதை வச்சு ஜெபம் பண்ணணும். சூழ்நிலைகள் மாறினாலும் அதை வச்சு நம்ம ஜெபம் பண்ணணும். அது மேல நம்பிக்கையா இருக்கணும். அது தேவனுடைய வார்த்தை. அதனால அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணணும்? நம்பி இருக்கணும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இந்த வாக்கை நாம நம்பி காத்திருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாம தேவன் உங்களுக்கு என்ன செய்யற அப்படின்னு சொன்னாரோ, என்ன கொடுக்குற அப்படின்னு சொன்னாரோ, அதுக்காக காத்திருங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. தேவன் மேல் நம்பிக்கையா இருங்க. எந்த காரியத்திலும் சோர்ந்து போகாம இந்த வாக்குத்தத்துக்காக காத்திருக்கும் பொழுது அது கண்டிப்பா ஒரு நாள்
உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவாராக. இந்த சிறு தியானத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக.